அவனுக்கு ஒரு 20 டேஸ் முன்னாடி பைபாஸ் பண்ணியிருந்தோம். பைபாஸ் பண்ணி எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. சிம்ஸில் தான் பண்ணுது. அப்போ என்ன சொல்ற தெரியல. திடீர்னு அன்னைக்கு சாயங்காலம் பப்பாயை சாப்பிட்டார். வேற மாதிரி ஒரு பையனாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, எல்லாரோட ஜோவியலாக இருப்பான், ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அப்படி எந்த ஒரு இதுவும், அதாவது ஒரு துயர இடத்துல கூட சந்தோஷப்படுத்தி போயிடுவான். அந்த மாதிரி ஒரு பிள்ளை தன்னைத்தானே மறைச்சிக்கிட்டானா. என்னுடைய அவன் உடல்நிலை சரியாக சொல்லாமல் கூட எங்களுக்கு எதுவும் நாங்கள் வருத்தப்படுவோன்றதுக்காண்டி சொல்லாமல் மறைச்சிட. அப்படியா வந்த உடனே அப்படியே படுத்துட்டு அப்படியே விட மாட்டோம். அப்படியெல்லாம் அந்த பிள்ளையை நம்ம காப்பாற்றி நல்லபடியாக கொண்டு வந்தோமே. இதில் இந்த பையனை நினச்சி 24 மணி நேரம் அவரோட மைண்ட் ஃபுல்லாக அந்த பையன் இருந்தான். நேற்று ராத்திரியெல்லாம் ரொம்ப அப்படியே அவன் ஃபோட்டோ பார்க்க அப்படியே ஏங்கிட்டு இருக்காரு. இந்த பாருங்க, நீங்கள் அவன் இல்லைன்றது வருத்தப்படாதீங்க. நான் இருக்கேன். நான் பிள்ளைகளெல்லாம் கரைச்சிருக்கேன், நல்ல பிள்ளைய கொண்டு வரேன். அவன் இல்லாத இடத்த நான் நிறைய வச்சுக்கிறேன். சாயங்காலம் நல்லா தான் பேசிகிட்டு இருக்க. அப்படி திடீர்னு இப்படின்னு இது ஒரு மர்ம மாதிரி எனக்கு ஒன்றும் புரியலை. மர்ம மாதிரி என்ன காரணம்? வணக்கம், இது வாவ் தமிழா. சமீபத்தில் நம்ம அதிர்ச்சி அடைய வச்ச ஒரு செய்தி என்னென்னா, நடிகரும் இயக்குனருமான திரு மனோஜ் அவர்களுடைய மறைவு செய்தி பெரிய துயரத்தில் ஆழ்த்தியது எல்லாரையும். மூத்த இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்களின் மறைவில் பல்வேறு தகவல்கள் இணையதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அவங்க அந்த குடும்பமே நிலைகுலைந்து இருக்கிற இந்த நேரத்தில் பல்வேறு தகவல்கள் அதுவும் கொஞ்சம் மன கஷ்டத்தை ஏற்படுத்துகிற சூழ்நிலையில் உண்மையில் என்ன தான் நடந்தது, மனோஜுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை பாரதிராஜா அவர்களுடைய சகோதரர் திரு ஜெயராஜ் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை சந்தித்ததில் நான் உண்மையில் வருத்தப்படுறேன். இருந்தாலும் இந்த உலகத்துக்கு ஒரு உண்மையை தகவல்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாரதிராஜா சார் இப்போ எப்படி இருக்கார்? முதல்ல வாவ் தமிழ நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்ன சொல்கிறேன்னு தெரியல. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, எங்களால் பதில் சொல்ல முடியாது. குழந்தை இழந்துட்டு நாங்கள் உட்காந்துட்டு ஏன்னா நல்லா இருந்தேன். நான் அவனுக்கு ஒரு 20 டேஸ் முன்னாடி பைபாஸ் பண்ணியிருந்தோம். பைபாஸ் பண்ணி எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. சிம்ஸில் தான் பண்ணுது. அப்போ அவனுக்கு ஏதோ சின்ன 2-3 அழைப்பு இருந்தான். ஆரம்பத்தில் எனக்கு வேண்டாம், பைபாஸ் பண்ண வேண்டாம், நான் ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லி என் பிள்ளை ரொம்ப அது மீறி இல்லை. நாங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி இல்லை, அதை பண்ணிட்டா நல்லா இருக்கும், குழந்தைகள் இருக்குது அப்படின்றதுக்காண்டி அதை பைபாஸ் பண்ண வச்சோம். பண்ணின பின்னாடி எல்லாமே எவ்ரிதிங் கிளியர் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் திரும்பி அப்படி மறுபடியும் செக்கப்புக்கு போகிறபோது அவங்க பார்த்தாங்க, பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்ற தெரியல. திடீர்னு அன்னைக்கு சாயங்காலம் பப்பாயை சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு திரும்ப எனக்கு ஒரு டீ ஒன்று போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு மருமக தான் போய் டீ போட்டு டீ அடுப்பில் வச்சுட்டு திரும்பி வரும்போது ஏதோ என்னமோ செய்யுது, என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லி என்னங்க அவ்வளோதான். இப்படி ஒரு துயரத்தை கொடுத்துட்டு போவான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருந்த பிள்ளை எல்லாம் எங்களுக்கு ஆச்சரியம். இது நல்லா தான் மத்தியானம்ல அப்பா கூட பேசிகிட்டு இருக்க. அப்படி இந்த மாதிரி அவர் ஊருக்கு தேனி போகணும் அப்படின்ற போது
அப்படியே அப்பா ஓ நானும் கூட வந்துடுறேன் 2-3 நாளில், எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியாகட்டும், நானும் வரேன். ஏன்னா அங்கே ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூ இருக்குது, எங்கள் குடும்பம் இது, அதுக்கு வேண்டி அவர் வரேன்னு இருந்தார். சரிப்பா நீங்கள் நாளைக்கு போங்க, நான் பின்னாடி ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன பிள்ளை சாயங்காலம் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கு. அப்படி திடீர்னு இப்படின்னு இது ஒரு மர்ம மாதிரி, எனக்கு ஒன்றும் புரியலை. மர்ம மாதிரி என்ன காரணத்தினால இந்த நடந்தது நிகழ்ச்சி. அது வயது ரொம்ப ஒன்றும் இல்லை, 48 வயசு. இந்த பையனுக்கு அது 2வது ஒரு வேறு மாதிரி ஒரு பையனாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, எல்லாரோட ஜோவியலாக இருப்பான், ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அப்படி எந்த ஒரு இதுவும், அதாவது ஒரு துயர இடத்துல கூட சந்தோஷப்படுத்தி போயிடுவான். அந்த மாதிரி ஒரு பிள்ளை எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு எங்களால் புரிஞ்சுக்கிற முடியல. இன்னும் எங்களால் என்ன நடந்து ஏன் அப்படின்னு, ஒருவேளை அவன் தன்னைத்தானே மறைச்சிக்கிட்டானா, என்னுடைய அவன் உடல்நிலை சரியாக சொல்லாமல் கூட எங்களுக்கு எதுவும் நாங்கள் வருத்தப்படுவோன்றதுக்காண்டி சொல்லாமல் மறைச்சிட அப்படியா அப்படின்ற சந்தேகம் கூட இப்போ எழ ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு. இப்படி ஒரு ஜாலியான ஒரு பையன் எப்படி இந்த ஒரு நிலைக்கு வரும் அப்படி, அவனுடைய சந்தோஷமே அவனுக்கு ஹாப்பியாக இருப்பான். அதனால தான் அவனுக்கு இவ்வளோ தூரம் ஒரு மாதிரி எனக்கு இன்னும் நான் நம்ப முடியல. யாராலும் ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு, குடும்ப தொடர்பு இல்லாதவங்களுக்கு மனோஜோடைய மறைவை ஏற்றுக்க முடியல. அது நம்ம உண்மையா அப்படிங்கிற மனம் கேட்டுகிட்டே இருக்கு. இன்னும் எங்களை நம்ப முடியல. என் கூட இருக்கிறேன் அப்படின்றது தான் எனக்கு தோணுது தவிர அவன் எங்களை விட்டு போயிட்டான்றது தோணவே இல்லை. பிள்ளை அற்புதமான பிள்ளை சார். நாங்கள்லாம் அவனை குழந்தையா நாங்கள் எடுத்து, நான் சைல்ட்ஹுட்லேருந்து நான் பார்க்குறேன். நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். நான் கல்யாணம் முடிச்சு வந்த புதுசில் என் ரூமுக்கு கதை தட்டோம், அப்பா அப்பா அப்படின்னு கதை தட்டோம். அப்போ கை குழந்தை அப்படி தவந்து வரும், ஏஎஸ் அப்படின்னு கதை தட்டணும்னா அதுக்கு பேர், என் பேர் அப்பாலேசன். ஏன்னா அப்பா ஏஎஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதை வச்சுட்டு அப்பாலேஸ் அப்படின்னு கதை தட்டோம். அது வந்த உடனே அப்படியே படுத்துட்டு அப்படியே விட மாட்டோம். அப்படி எல்லாம் இந்த பிள்ளையை நம்ம காப்பாற்றி நல்லபடியாக கொண்டு வந்தோமே, எந்த குறையும் இல்லாமல் வச்சுருந்தோம். என்ன ஆச்சுன்னு தெரியல, இறைவனுக்கு எங்களுடைய சந்தோஷம் பிடிக்கல நினைக்கிறேன். ஒரு நாள்லாம் இது கை குழந்தை வாமிட் பண்ணுறா, என்னப்பா அப்படி இப்படின்னு பார்க்குறதுக்கு மோஷன் ஆகுது, வாமிட் பண்ணுற. அப்படி அங்கே மயிலாப்பூரில் தூக்கி தோலில் போட்டு ஓடுறேன் டாக்டர்கிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் ஓடி போய் டாக்டர் காமிக்கிறேன். அவர் காய்ச்சி கற்று விட்டா, என்ன பிள்ளைகளை எப்படி வச்சுட்டு கொண்டு. இல்லை சார், திடீர்னு இந்த மாதிரி வாமிட் பண்ணலாம் திரும்பி நான் என்ன கொஞ்ச நேரம் லேட்டாக வந்திருந்தேன் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படியெல்லாம் அந்த பிள்ளைய நாங்கள் காப்பாற்று. இறைவனுக்கு பொருட்களை நினைக்கிறேன். பாரதிராஜாவுடைய சூழ்நிலை இருக்கு, அவர் எப்படி, டைரக்டர் எப்படி இருக்காங்க? அவர் ஹெல்த் கொஞ்சம் இதாக இருந்தது. இதில் இந்த பையனை நினச்சி 24 மணி நேரம் அவரோட மைண்ட் ஃபுல்லாக அந்த பையன் தான். நேற்று ராத்திரியெல்லாம் ரொம்ப அப்படியே அவன் ஃபோட்டோ பார்க்க அப்படியே ஏங்கிட்டு இருக்காரு. சொல்ல, என் பிள்ளை முகத்து பார்க்கணும், என்னை கீழே கூட்டு போடாமல் பிள்ளைய முகத்து பார்க்கணுன்றார். அவருக்கு இன்னும் அந்த பையன் இறந்தது கூட மைண்டில் இல்லை. என் பிள்ளை நல்லா இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு. என் பிள்ளை சாக மாட்டேன், என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்றாரு. ரொம்ப வளர்த்தார். அவர் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தார். பிள்ளைன்னு அவனும் பிள்ளையும் அப்பா மேலே அவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருக்கான், நல்ல பாசம் இருக்கேன். மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இறைவனுக்கு பொறுக்காம. மனோஜ் அவருடைய மனைவி, அவங்க குழந்தைங்களுடைய நிலை, ஐயோ அந்த பிள்ளை மேலே அப்படி 24 மணி நேரம் அந்த எங்கே இருந்தாலும் சார், அந்த பிள்ளைகளை இல்லாமல் அது கொஞ்சம் நேரம் டைம் எங்கேயாவது ஷூட்டிங்கில் இருந்தாலும் கூட ஒரு 2 hour டைம் கிடச்சா வண்டி எடுத்துகிட்டு வந்து பிள்ளைகளை பார்த்து போகணும்.
பிள்ளைகளை பொண்டாட்டி பார்த்து போகணும் அப்படி வந்து பார்த்து அப்பா அப்படி அப்படி திரும்பி போயிடுவேன். என்னென்னா அவங்கள விட்டு இருக்க அவனால் முடிய நிலை கொள்ளாது. அவனுக்கு பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பான். அதில் அந்த இது மூத்த பொண்ணுலாம் ஐயோ அது அழுகிறதெல்லாம் பார்த்து அப்படியே ஏன்னா நம்மளுக்கே இந்த மாதிரி இருக்கும் பிள்ளைகளை வளர்த்தவங்க எப்படி இருந்துருக்கோம் அதுக்குள்ள அழுகிறது நம்மளால தாங்கவே முடியல. அந்த இடத்துல இருக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதில் பார்க்க. பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பான். காலையில் ஸ்கூலில் கொண்டு விடுறது போது கொண்டு கூப்பிட்டு வர்றதுலேருந்து அதுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பான். அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறையும் இருந்துக்கூடாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு இருந்தது. அந்த பிள்ளைகளும் அது மாதிரி அப்பா மேலே அவ்வளோ உசுறு வச்சுட்டு இருந்தது. அது சரி அந்த ஒய்ஃபோட மருமகோட ரொம்ப அவன் மேலே அவ்வளோ ஒரு இது அட்டாச்மெண்ட். இப்போ அவங்களால நிலை ஒழுங்கு நிற்கிறாங்க 3 பேரும். இப்போ தான் அண்ணன் என்ன சொல்கிறார், இந்த பாருங்க நீங்கள் அவன் இல்லைன்றது வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் பிள்ளைகளெல்லாம் கரை சேர்த்து நல்லா கொண்டு வரேன், நான் அவன் இல்லாத இடத்த நான் நிறைய வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை நீங்கள் எந்த வித கவலையும் பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆறுதல் சொல்லி அவங்களையும் ஆறுதல் படுத்தாரு. ஆனால் அவர் ஆறுதல் படுத்துறதுக்கு நம்ம முடியல. அவங்க பிள்ளைகளை வந்து ஆறுதல் சொல்லி இது பண்ணுறாரு தவிர ஆசுவாசப்படுத்துறாரு. அவரை சமாதானப்படுத்துறது நம்மளால முடியல. ஏன்னா அவர் தனியாக இருக்கும்போது எப்படியும் ரொம்ப உழன்றாரு. அதாவது மனோஜ் 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 அதெல்லாம் கண்ணோட பார்க்குறவங்களுக்கு தான் அந்த வேலையை தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய என்ன பரிதவிக்கிறாரு அப்படின்றது. கண்ணில் நம்மளால் பார்க்கவே முடியாது. 3 நாள் நான் அவரை பார்த்துட்டே இருக்கேன். இப்போ உறவினர்கள் செய்ய வேண்டிய அந்த சடங்கெல்லாம் நேற்று அதான் வந்து உருமா கட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அதை உருமா கட்டிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான்வெஜ் கறி சமைச்சு போடுவாங்க. போட்டு முடிச்சிட்டாங்கனாக்கா இதோட 30வது நாள் தான். அது 3ஆம் நாள் ஓட்டு. ஏன்னா எல்லோரும் வெளியூர்லேருந்து வந்ததுனால சரி நேற்று காரியத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி ஆக்கி போட்டாங்கன்னா இதோட அவங்க வேலைகளை பார்க்கறதுக்கு போயிடுவாங்க அப்படின்றத வந்து இன்றைக்கி அந்த காரியம் விட்டாங்க. வர்றது எல்லா விஐபிஸ் எல்லாம் சிட்டியில் இருக்க விஐபி அவ்வளோ பேரும் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. டெய்லி கூட்டமாக வந்து போயிட்டுருக்காங்க. எல்லா தலைவர்களும் வர அனைத்து கட்சி தலைவர்களும் வந்துட்டாங்க, வந்து பார்த்து போயிட்டாங்க. அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அவர் ஆறுதல் சொல்கிறாங்கன்னா அவர் எல்லாத்தையும் சொல்லி 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 புலம்பி தவிச்சிட்டார் மனுஷன். ரொம்ப அவர் மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது. இந்த நேரத்தில் வந்து மனோஜ் அவர்களுக்கு வந்து இதய பிரச்சனை மட்டும்தான் இருந்ததா இல்லை சிறுநீரக பிரச்சனை இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க எங்கிட்ட மறைச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஆப்ரேஷனுக்கு பின்னாடி அது நல்ல சீராயிடுச்சு. இந்த பைபாஸ் பண்ண பின்னாடி அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல முறையில் இருக்குது. ஒன்றும் அதுக்கு ஒன்றும் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டு இருந்திருக்கும்ல. டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லை இப்போ அந்த யூரின் மற்றது எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு, அதனால் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் சரிப்பா இன்னும் இதாகிட்டு அப்படின்னா திடீர்னு கொலாப்ஸ் ஆனது மாதிரி எப்படின்னு தெரியல. ஒரு என்ன நடந்ததுன்னு அதான் இன்னைக்கு அதான் ஒரு மர்மமாக இருக்குன்றது பாருங்களேன். யாருக்குமே இது நம்ப முடியலை. இப்போ எல்லாருக்குமே இது ஏன் நடந்தது என்று எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல. இல்லை அந்த இதய அறுவை சிகிச்சையே பண்ண வேண்டாங்கிறத இயக்குனர் சொன்னாரா? மனோஜ் தான் சொன்னான். அப்படி அதான் வீட்டில் இல்லை பிள்ளைகளுக்கு என்னென்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு. இப்போ எனக்கெல்லாம் பைபாஸ் பண்ணி எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி 41 வருஷம் ஆச்சு. பைபாஸ் பண்ணி 20 வருஷம். அப்படிங்களா? 20 வருஷம் 21 வருஷம் ஆச்சு. நான் ஸோ பைபாஸ் பண்ணிட்டோம்னு எல்லாமே கிளியர் ஆகிடும். நான் எனக்கு பைபாஸ் பண்ணுற போது டாக்டர் என்ன சொன்னாங்க, இன்னும் ஒரு 25 வருஷம் பின்னாடி போயிட்டு ஜெயராஜ் அப்படின்னாங்க. வயசு குறைஞ்சிருச்சு 25 வருஷம், ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இப்போலாம் 21 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பைபாஸ் ஏன்னா எல்லாருக்கும் நான் வேண்டி கேட்டது இந்த ஸ்டண்டு வைப்பாங்க, அதெல்லாம் இங்கே வைக்காதீங்க, பைபாஸ் பண்ணி எடுத்துருங்க, இருக்கிற அடப்பெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற அது நிம்மதியாக இருக்கலாம். எனக்கெல்லாம் பார்த்தேன் ரிச்சர்டும் பண்ணேன், இவர் தனிக்கல் செலவு தான் பண்ணார்.
அவர் பண்ண மாட்டார், அவர் வயசுனால. அவரோட அசிஸ்டன்ட் ரிச்சர்ட் தான் பண்ணியிருந்தாரு. ராமச்சந்திரா பண்ணி அழகாக பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக. அதே மாதிரி இது நல்லா தான் பண்ணாங்க, அதில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. வெளியில் வரும்போது ரொம்ப தெளிவாக தான் வந்தேன். அப்படி அவனுக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதில் ஒரு இதாக இருந்திருக்காரு. அந்த பிள்ளைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம், தெரிஞ்சு சங்கடப்படுவாங்க அப்படின்றதுக்காண்டி பைபாஸ் பண்ணது கூட யாருக்கும் சொல்லவே இல்லை. தெரியும் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் வருத்தப்படுவாங்க எல்லாருக்கும், சொந்த பந்தங்களுக்கு யாருக்கும் தெரியாது. வேண்டாம் யாருக்கும் சொல்லாதீங்க, மன வருத்தம் அப்படின்னு அவ்வளோ அந்த மற்றவங்க மேலே கேர் எடுத்துக்கிறோம், அவங்க வருத்தப்பட்டுக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பையன். என்ன சொல்கிறது, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவருடைய நிறைய ஃபுட்டு விரும்பி சாப்பிடுவார். அவன் நான்வெஜ் நல்லா விரும்பி சாப்பிடுவார். அப்படி அதில் இந்த இது லிவரு, பிரெயின், இந்த ரத்த பொரியல் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அந்த ஊர் பக்கம் வந்தாங்க, நம்ம ஊர் பக்கம் இந்த காலையில் பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் தான் அங்கே ஸ்பெஷல். ரத்த பொரியல் காலையில் இட்லி அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட முடியும். அதே மாதிரி லிவர் சாப்பிடுவான். அங்கே நம்ம தட்டி விழாசம் தெரியுங்களா? ஆமாம், நம்ம தெரியும். ஆமாம், அங்கே காலையில் அதை நான்வெஜ் விரும்பிதான், அது சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப விரும்பி சாப்பிடும். அப்படி மனோஜ், எப்போ நீங்கள் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்க? சமீபத்தில் நான் பார்த்துட்டு என்னை பார்த்தேன்னா அவன் சித்தப்பான்னு சொல்ல மாட்டேன், வா ஃப்ரெண்டு அப்படின்னு. ஃப்ரெண்டுன்னு ஒரு எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்பில் இல்லை சித்தப்பா அப்படின்னா, நாங்கள்லாம் ஒரே ஏஜ் குரூப்பா அப்படி கிண்டல் பண்ணி சிரிப்பேன். ஏன்னா சித்தப்பா நம்மளாம் ஒரே ஏஜ் குரூப் தானே, அதான் கலைங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பேசி ஜாலியாக இப்படில இழந்துட்டேன், ரொம்ப இழந்துட்டேன். நாங்கள் நம்பி இழந்துட்டோம். சரி, ஆரம்பத்துலேயே எங்களுக்கு கொஞ்சம் வரும், நாங்கள் அலர்ட் ஆகிருந்துருக்கணும். அது தப்பு பண்ணிட்டேன், எங்கள் மேலே கொஞ்சம் தவறு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளை சிரிச்சு பேசியிருக்கான்னு நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டோமே தவிர, அவனோட ஹெல்த்தில் என்ன இருக்குன்னு நாங்கள் உள்ளே போய் பார்க்க முடியும். பார்த்துருந்தோம்னா நிச்சயமாக அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம். அது எங்கள் மேலே கொஞ்சம் தவறு இருக்குது. அவருடைய இளமை வயதெல்லாம் எப்படி? ஐயோ, ஜாலியான பையங்க. எதை பற்றி அதானே சொல்கிறேன்னா, எந்த துயரமான சம்பவம் இருந்தாலும் அந்த இடத்துல போயிட்டு எல்லோரும் சந்தோஷப்படுத்திட்டு வந்துடுவான். பியாண்ட் லிமிட் எல்லாரோட அப்படின்னே சமைச்சிருப்பான். யார் வேண்டாம்ன்றது அந்த பிரச்சனையே இருக்காது. அவங்க எல்லாருமே அரவணைச்சிருவாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாரோட ரொம்ப நட்போடு ரேராக தான் ஊருக்கு வருவான். வந்தாலே எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனில் இது ஒன்று அத்தனை பேர் உடனே அப்படி கலகல அந்த சபையே கலகலப்பாக இருக்கும். அப்படி ஒரு பையன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக நல்ல ஜாலியாக. இப்போ ஒவ்வொருத்தரும் அவனை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுங்களா? இப்படி ஒரு பையனுக்கு இப்படியா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவர், இப்படி ஆச்சு அப்படின்னு. இப்போ நமக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக அவருடைய சர்க்கிள் ஃபுல்லுமே, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் முதற்கொண்டு சொந்த பந்தங்கள் எல்லாமே இப்படி ஆச்சு. இல்லவே இல்லை இந்த பையனுக்கு அந்த மாதிரி ஏதோ அப்படின்ற எல்லாருமே. இப்போ மனோஜுக்கு மணிரத்னம் அவர்கள்ட்ட வேலை பார்த்தாங்க, முக்கியமான இயக்குனர் சங்கர்கிட்ட ஒர்க் பண்ணார், ரஜினிக்கு ட்ரூப்பு போட்டுற மாதிரி எந்திரன் படத்தில் நடித்தார், எல்லாம் பண்ணார். ஆனால் தன்னுடைய இயக்கத்தில் ஒரு பெரிய அப்பாவுடைய பேரை காப்பாற்றுற மாதிரி ஒரு பெரிய படம் பண்ண முடியலைங்கிற ஒரு ஏக்கம் இருந்ததா? அது ஒரு விஷயம் என்னென்னா, மனோஜை பொறுத்தவரை அமெரிக்காவில் போய் படிக்க போகிறது டைரக்ஷன் தான் படிக்க போனாங்க. அது டைரக்ஷன் பண்ணணுன்றது தான் அவனோட ஆசை. அப்போது எங்கள் அண்ணியும் அண்ணனும் என்ன பண்ணாங்க, எல்லோரும் நடிக்க வைக்கிறேன்னா அவர் கல்லை கூட நடிக்க வைக்கிறது, மண்ணை கூட நடிக்க வைக்கிறது, நம்ம பிள்ளைய நடிக்க வைக்கிறாங்க. அவனுக்கு நடிக்க இஷ்டம் கிடையாது. அவனை டைரக்ட் பண்ணணுன்றது ஆசை. அதுதான் மணி சார்கிட்ட இருந்தபடி எல்லாம் இவனுடைய அந்த இது. இப்பயும் விட்டோம்னா, அவனை ஃப்ரீயாக விட்டுருந்தான்னா சரியான பெரிய டைரக்ட், நல்ல டெக்னீஷியன். இன்னைக்கு வேர்ல்டில் என்ன அப் டு டேட்டு அவனுக்கு தெரியும், மனோஜுக்கு தெரியும். ஆமாம், என்ன நடக்குன்னு கரெக்ட் இதெல்லாம் சினிமா சம்மந்தப்பட்ட அவனுக்கும் தெரியும். என் பையனும் நல்ல அதிலெல்லாம் கரை கண்டவங்க. ஆனால் இவனுக்கு என் பையனுக்கு நான் வாய்ப்பு கிடையாது, அவனுக்கு சரியான வாய்ப்பு கிடையாது. கிடைச்சிருந்தான்னா நல்ல வாய்ப்பு மட்டும் கிடைச்சிருந்தான்னா பெரிய டைரக்டர் இருப்பான்.
இப்போ என் பையன் கூட அதுக்காண்டி தான் அப்படியே இதை நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பெரிய அப்படின்னு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வந்து அப்பப்போ முட்டல் மோதல் வருமோ? இல்லை வரதானே செய்யும். அதான் வந்து என்னென்ன இது கருத்து வேறுபாடு என்னென்ன இது டெக்னிக்கல். அவர் வந்து அவருடைய ஸ்டைலு, இவன் வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் கரண்ட் ஸ்டைலு, இதில் கொஞ்சம் முரண்பாடு பேச்சுவார்த்தையில் இந்த டிஸ்கஷனில் வரும்போது இதாக இருக்கும். அது மற்றபடிக்கு அவங்க ரெண்டு பேருடைய அது உறவுகளில் வந்து அப்பா பிள்ளை உறவு வந்து அப்படி ஒரு நான்லாம் நிறைய பொறாமப்பட்டிருக்கேன். பாரு எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு. என் பையன் கூட நான் அழுதோறு நான் இது பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ஆசை உள்ளுக்குள்ளே இருக்கேன், ஆனால் வெளியே இருக்கேன். பட் அவங்க அந்த மாதிரி அந்யோன்யமாக இருக்கிறத பார்த்துட்டு நான் ரொம்ப பொறாமப்படுவேன். அந்த அளவுக்கு மனோஜோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருந்தது. அதாவது நான் வந்து இறந்தாலும் எங்கள் அப்பா டைரக்டர் பாரதி ராஜா பையனாக தான் நான் போகணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே பண்ணிட்டேனே சார். இந்த மாதிரி இல்லை அது வந்து ஏன்னா அதாவது நாங்கள்லாம் வயசானவங்க நாங்கள்லாம் இருக்கிறம்போது அந்த பையன் வாழ வேண்டிய பையன் விட்டு அப்படின்னு அதை பற்றி நினச்சோம்னா தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது சார். அது பையன் அப்படி பக்கீர் மாறி போடுது. என்னமோ மனோஜ் இல்லையே போடுமா. என்னென்னா இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறேன் எப்படி வீட்டில் இப்போ ஒரு ஃபோட்டோ பற்றி நேற்றுன்னா அதுக்கு தான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃபோட்டோ பார்க்குறேன் என்ன அழகுன்னு அவ்வளோ லட்சணமாக இருக்கேன். நார்த் இண்டியனை பார்த்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை பார்த்தேன்னா அதான் இப்படி ஒரு பிள்ளைக்கு இந்த ஒரு நிலை ஏன் இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, ஏன்னா ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு ரொம்ப கடவுள் நொந்துக்க வேண்டியிருக்கு. இவங்களுடைய நட்பில் எப்படி இருந்துச்சு? இளையராஜா அவர்களுடைய கார்த்திக் ராஜா, யுவன், வெங்கட் பிரபு ரொம்ப க்ளோஸ். அது கார்த்திக்கு, யுவன், அப்புறம் இவன் நம்ம வெங்கட் பிரபு, பிரேம், பாஸ்கருடைய பையன் பார்த்தி பாஸ்கர், ஹரி, இவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருப்பான்.